3 கண்டினியூஸ் ஆயுள் தண்டனை. ஓகேவா? கன்சிக்யூட்டிவ் ஒரு கொலைக்கும் ஒரு ஆயுள் தண்டனை. ஏன்னா பையன் 7 வயசு பையன் 5 வயசு பொண்ணு 2 பேரையுமே கொன்னது வந்து அம்மா தான், இந்த பிரியாணி அபிராமிங்கிறவங்க தான். ஸோ 2 கொலைக்கு ஒரு ஆயுள் தண்டனை. அண்ட் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி புருஷனையும் கொல்ல யோசிச்சதுக்கு வந்து 3வது ஆயுள் தண்டனை. புருஷன் எப்படி எஸ்கேப் ஆயிட்டாங்க, ஆனால் நீ யோசிச்சல அதுக்கும் ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி 3 கொடுத்துருக்காங்க. இது போக 15,000 ரூபாய் ஃபைன் வந்து 2 பேருக்கும் கொடுத்துருக்காங்க, மீனாட்சி சுந்தரத்துக்கும் அபிராமிக்கும். ஒருவேளை நீங்க அந்த 15,000 ரூபாய் ஃபைனை கட்ட விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் 3 வருஷம் நீங்க சர்வ் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு ஆயுள் தண்டனை கிட்டத்தட்ட 14 வருஷம். நீங்களே கணக்கு போட்டுங்க, கிட்டத்தட்ட 50 வருஷம் அவங்க ஜெயிலுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்கா கோர்ட் சொல்லியிருக்குது. அது போக அவங்க கொடுத்த கமெண்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கோர்ட்டுக்கு வர்றப்பமே அந்த கோர்ட்டுக்கு வந்து அவங்க கூப்பிட்டு வரதுக்கு டிலே ஆயிருக்கு. அதுக்கு வந்து போலீஸ் கிட்ட வேற வந்து அவ்வளோ போலீஸ் கிட்டே ஜட்ஜ் திட்டிருக்காரு. ஏன் இது எவ்வளோ முக்கியமான கேஸ், எவ்வளோ நாள் கழிச்சு ஜட்ஜ்மெண்ட் வருது, ஏன் அவங்களை லேட்டா கூப்பிட்டு வந்திருக்கீங்க பிரிசன்ல இருந்துன்னு சொல்லிட்டு அதுக்கே வந்து காட்டமா ஜட்ஜ் இருந்திருக்காங்க. அது போக ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா, திஸ் இஸ் a cold blooded planned அப்படிங்கிறார். இது வந்து ஒரு ரொம்ப மூர்க்க